வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பல்லாவரம் முதல் மீனம்பாக்கம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். மழை காரணமாக நீர் தேங்கியிருப்பதால் தவிக்கும் வாகன ஓட்டிகள். சென்னை புறநகர் பகுதிகளில் தொடரும் கனமழை. திருவான்மியூர், குரோம்பேட்டை, தாம்பரம் பகுதிகளில் மழையால் பணிக்கு செல்பவர்கள் தவிப்பு. புதுச்சேரியில் கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் தவிக்கும் மக்கள். சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த அதிகனமழை. விடிய விடிய மழை பெய்ததால் சாலைகளில் தேங்கிய நீர். மயிலாடுதுறையில் 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் 25,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். திருவாரூரிலும் 30,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளன. திருவாரூரில் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீரால் கர்ப்பிணிகள் அவதி. மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் கைக்குழந்தைகளுடன் வாயிலில் அமர்ந்திருக்கும் பெண்கள். குற்றால பிரதான அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. சென்னையில் 3வது நாளாக நீடித்து வரும் மழை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்கிறது. சென்னையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். மழை பெய்தாலும் மக்கள் அச்சப்படும் அளவிற்கு இருக்காது என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. தொடர் மழை காரணமாக சென்னை நந்தனத்தில் இன்று புத்தக காட்சி நடைபெறாது. பொதுமக்கள் வந்து செல்வதில் சிரமம் ஏற்படும் என்பதால் நடவடிக்கை. இரண்டாவது நாளாக நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாடு. இன்று 300 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற வில்லேஜ் குக்கிங் சேனல் யூடியூபை தொழில்முறையாக பயன்படுத்தியதை பகிர்ந்து கொண்டனர். ஓசூரில் 430 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் 1600 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நாளை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தடை விதிக்க கோரி வழக்கு. நாளை விசாரிப்பதாக உயர்நீதிமன்ற கிளை அறிவிப்பு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முகூர்த்த கால் போடப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர், ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் தவிப்பு.
உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற வில்லேஜ் குக்கிங் சேனல் என்ற யூடியூப் சேனலை சேர்ந்தவர்களுடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். எப்படி இருக்கு இந்த மொமெண்ட் வந்து நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய செஷன்ல கலந்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிராமத்துல வந்து ஒரு 6 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் வந்து இன்னைக்கு வந்து உலக முதலீட்டாளர் மாநாடுகள் வந்து கொண்டாந்து நிப்பாட்டினதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் உங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த தருணம் எப்படி இருக்கு? தொடர்ச்சியா உங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. அதுல சீக்ரெட் வந்து நீங்க தான் நினைக்கிறேன், சொல்லுங்க. நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு அதிகம் படிப்பு அதெல்லாம் இருக்காது. ஆமாம், என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் இந்த சமையலை நான் பண்ணுறேன். ஆமாம், அதாவது வந்து பெரிய பெரிய சமையல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அப்போலாம் எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் வந்து இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம சமைக்கிற சமையலை வீடியோவை பார்த்துட்டு ஐயா நல்லா இருக்குன்னு எவ்வளோ பேரும் வாழ்த்துனாங்க. அந்த வாழ்த்துக்கு எனக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா ஒரு ஆடு தொலைஞ்சு போன கதையை வந்து சொல்லியிருந்தாரு. அந்த கதையை நியூஸ் 18 நேயர்களுக்காக 2 வார்த்தை சொல்லிட்டேன். அது இல்ல அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ஆரம்ப காலத்துல நாங்க பண்ணது. அது என்னன்னா கிரில் அதாவது ஒரு ஆடு சமைக்கணும்னா விறகு கீழே வச்சு நெருப்பு கீழே வச்சு நம்ம சமைக்க வேண்டிய பொருளை மேலே வச்சு பண்ணுவோம். இது அப்படியே ஆப்போசிட்டா பண்ணோம். ஸோ வந்து நெருப்பு போகாது அப்படின்னு நினைச்சு விறகு அதிகமாக போட்டு எரிச்சு அந்த ஆடு வந்து எரிஞ்சு போய் சாம்பல் ஆகி மறுபடியும் அதுல இருந்து கத்துக்கிட்டு மறுபடியும் அந்த சமையல் சமைச்சு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ சக்சஸ் ஆயிடுச்சு. அதே ஃபாலோ பண்ணி இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் 2 வீடியோ போட்டோம், அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ தப்புலேருந்து தான் சரியா கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறோம். தொடர்ச்சியா வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, உங்களை மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு எல்லாருமே வீடியோ போடுறாங்க. வீடியோ வந்து நேர்மையாக போடணும். அது நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன தோணுது, அதை வீடியோ எடுத்து போடணும். அப்படி போட்டால் எல்லாரும் முன்னேறி வரலாம்னு தோணுது. இப்போ நீங்க சமைக்கிற எல்லா ஃபுட்டுமே கடைசியா போயிட்டு நிறைய அனாதை இல்லம் அதே போல நிறைய பேர்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவீங்க. ஸோ அந்த தாட் வந்து எப்படி கிரியேட் ஆச்சுங்க? நம்ம சமைக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சமைச்சு மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட சொல்லலாமே அப்படின்னு நினைச்சாதான் நிறைய சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அதுல இருந்து இப்ப எப்ப சமைச்சாலும் அதிகமாக தான் சமைப்போம். அது குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 பேருக்கு சமைப்போம். அதிகபட்சம் 500 வரைக்கும் சமைச்சிருக்கிறோம். சமைச்சு அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு மன திருப்தியா சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ அந்த வீடியோல பார்க்கும்போதே பல்கா இருக்கும், எல்லாமே அதிகமான பொருளா இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த காஸ்ட்லாம் எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்றது? வீடியோ கூடவும் ஆயிருக்கு, 3 லட்சம் வரைக்கும் ஆயிருக்கு ஒரே வீடியோக்கு. ஆரம்பத்துல வந்து நம்ம ஊர்ல கிடைச்ச மீன் நண்டு நத்தையில வந்து பண்ணணும். அது வந்து அவ்வளவா செலவு இல்ல, அது காசே இல்ல. நம்ம வீட்டுல கிடைக்கிற மிளகா வீட்டுல இருந்து மிளகா எடுத்து போயிருவோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் அது ஒண்ணு இல்ல. இப்போ வந்து பல்கா பண்றோம், கொஞ்சம் பெருசா பண்ணும்போது செலவும் கொஞ்சம் அதிகமா வரும். அதுக்கேற்ற மாதிரி மக்களோட சப்போர்ட் நல்லா இருக்கு. எங்களுக்காக நியூஸ் 18 நேயர்களுக்காக உங்களுடைய அந்த ஸ்லோகன் அப்படி ஒரே டைம்ல செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.